அது ரொம்ப வரவேற்கத்தக்கது ப்ரோ. ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய அபியூஸ் நடக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் டெய்லி டெய்லி ஒரு அபியூஸ் நடந்துட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி. ஆனா இப்பயும் அந்த அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. லைக் இப்ப கூட ஒரு குழந்தைய வந்து அபியூஸ் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க பாட்டி. அந்த நாய்களுக்கு எல்லாம் வந்து அரிப்படிச்சுன்னா வேற எங்கேயாவது போகலாம், குழந்தைய விடுறது இல்ல, பாட்டிய விடுறது இல்ல, நாயை கூட விடுறது இல்ல. அந்த மாதிரி நிலைமையிலதான் தமிழ்நாடு இருக்கு. பட் இது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் ப்ரோ. ஸோ அவங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து அதுக்கான பெரிய ஒரு கோர்ட்டே உருவாக்குறாரு பாத்தீங்களா விஜய். ஸோ ஜட்ஜ்மெண்ட் உடனே கொடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டா ஒரு குழந்தை அபியூஸ் நடந்துச்சு இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க, ஏன் விஜய் வந்து இதுக்கெல்லாம் வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கல, இப்போ வந்து வரதுக்கு முன்னாடி 15 நாள்ல நான் எல்லாம் பண்ணுவேன் போவேன் கிளிப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு விஜய், ஒரு ஆணையும் புடுங்களா அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. இந்த குழந்தை இறந்ததுக்கு ரீசனே அவங்க அம்மாக்காரி தான். பெத்தவளே வந்து சரக்கு அடிச்சுட்டு குழந்தைய பாத்துக்காம விட்டா அதுக்கெல்லாம் வந்து விஜய் எல்லா வீட்லயும் வந்து உட்காந்து கொடை புடிச்சு பாதுகாத்து இருக்க முடியுமா? நான் என்ன கேக்குறேன்னா, பேரண்ட்ஸும் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா குழந்தைங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு கவனிக்கிறது அவங்களோட இதுதான். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கான ஆக்ஷன் எல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த சிங்கப்படை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு. ஆமா, இன்னும் பண்ணுவாரு. அதுக்கான டைம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ வந்துட்டு கடன்லயும் விட்டு போயிட்டாரு முன்னாள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள். ஸோ தமிழ்நாடே கடன்ல தான் கிடக்குது. ஸோ அதனால பண்ற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவாங்க, அதுக்கான டைம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அபியூஸ் இன்னுமே நடக்காத அளவுக்கு அதுக்கான சேஃப்டி ப்ரொடெக்ஷன் வந்து விஜய் கொடுக்குறாரு. எடுத்த உடனே ஒரு 2 வருஷம் அரசியல்ல வந்து எவனும் வந்து சிஎம் எல்லாம் அங்க உட்கார முடியாது. ஸோ மக்கள் நினைச்சா யார வேணாலும் மேல உட்கார வைக்க முடியும், கீழேயும் வந்து உட்கார வைக்க முடியுன்றது ஒரு எக்ஸாம்பிள் தான் விஜய். ஸோ அவ்வளோ 75 வருஷமா ஆண்ட கட்சியை ஒன்றும் இல்லாத தலையில முக்காடை போட்டு ஸ்டாலினை உட்கார வச்சுட்டாங்க. ஸோ விஜய் மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா மக்கள்னா அந்த அளவுக்கு அவர் ஏதோ பண்ணுவாரு, ஒரு மாற்றம் வருன்ற எதிர்பார்ப்பு மக்களுக்கும் இருக்கு. நல்ல கான்செப்ட் தலைவா. எல்லாருமே வந்துட்டு இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன், கடந்த இந்த ஒரு மாசத்துல முதலாம் அந்த கடந்த ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா டிவி பேப்பர் எதை திறந்தாலும் எங்க ஓபன் பண்ணாலும் ஏதோ ஒரு பாலியல் வன்கொடுமையோ இல்ல போதிய கலாச்சாரமோ வந்துகிட்டே இருந்தது. இப்ப அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த ஒரு மாசத்துலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. எதுவுமே இல்ல, தேனாறு பாலாறு ஓடுதுன்னு இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சிங்கப்பின் படையை வந்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டிக்கர் ஓட்டினாங்க அப்படி இப்படின்னாங்க. பட் இப்போ அவங்க வந்துட்டு மக்களோட மக்களா அவங்க கலந்து அவங்க பெண்களுக்கு ஊக்கம் கொடுக்கறதும் சரி, ஆண்களை எச்சரிக்கிறதுமே சரி, அவங்களுக்கான அவங்களோட வேலையை சிறப்பா செய்யறாங்க. அது பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எல்லாம் டிஃப்ரெண்டா மாற்றம்ன்றது இதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது இன்னுமே அவங்க களமாட இன்னுமே அதுக்கான வீரியம் என்னன்னு தெரியும். அவங்க வந்து அந்த குற்றங்களை தடுக்கிறப்போதான் இதோட மாற்றத்தோட உண்மையான வேல்யூ புரியும். ஆல்ரெடி அவர் அந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்டே அவர் தான் அதுதான் சைன் பண்ணாரு. ஸோ அது விரிவாக்கம் பண்ணணும், அதோட ஒரு விஷயங்கள்லாம் நம்ம டவுட் நிறையா இருக்கும். அது என்ன பண்ணும், என்ன மாதிரிலாம் எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து எனக்கு இந்த படத்துல வந்து அது வந்து இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப சக்சஸ் ஆயிருக்கு. நான் சொல்றது மட்டும் இல்ல, செய்யறது. எனக்கு திருச்சியில கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் நிறைவேற்றலன்னு சொல்றாங்க. கண்டிப்பா நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன்னு சொல்லி அவரு 100% சொல்லியிருக்காரு. அதே 100%ஓட எக்ஸ்ட்ரா ஒரு 100% போட்டு 200% எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. முதல் விஷயம் எனக்கு என்னன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஓப்பனா சொல்லணும்னா ஸ்கூல்லையும் காலேஜுக்கு போற இடத்துலயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் பெண்கள் எங்கெங்கெல்லாம் கஷ்டத்தை சொல்ல முடியாம அடக்கிக்கிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல அந்த ஒரு அதுவும் பெண்களை போட்டது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு இடத்துல ஒரு விஷயம் அபியூஸ் நடக்குனா கூட ஒரு பெண்ணுகிட்ட போய் சொல்றதா ஈஸியா இருக்கும், ஒரு ஆணுகிட்ட சொல்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா ஒரு பயங்கர ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. ஏன் அப்படின்னா இப்ப நிறைய குழந்தைங்க ஆட்டோல தான் போயிட்டு வர்றாங்க, ஆட்டோல இறங்கி வர்றாங்க, பஸ்ல இறங்கி வர்றாங்க. அங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா, நம்ம உதாரணத்துக்கு ஓப்பனா சொல்லணும்னா டிராபிக் போலீஸ் பார்த்திருக்கீங்களா, அவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சா அப்பதான் நம்ம ஹெல்மெட்டை தூக்கி போடுவோம். நல்லா யோசித்து பாருங்க, அவ்வளவு நேரத்துக்கு நம்ம போட்டிருக்கவே மாட்டோம், நம்மளுக்கு ஹெல்மெட் இருக்குங்கிறதே மறந்துடுவோம். ஓகேங்களா. ஆனா அவங்கள லாங்ல இருந்து பார்க்கும் போதே நம்ம ஹெல்மெட் போடணுங்கிற மைண்ட் செட் வருதுல்ல. ஸோ அந்த எந்த இடத்துலலாம் பாதுகாப்பு நம்ம இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்தோமோ அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லைங்கிறத நம்மளுக்குள்ள உணர வச்சுட்டாங்க. 5 வருஷம் ஆட்சியில உங்களுக்கே தெரியும், போன 5 வருஷம் ஆட்சியில நிறைய இடங்கள்ல அந்த இடங்கள்லாம் பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வீட்டை விட ஸ்கூல்ல தான் பாதுகாப்புலாம் நினைச்சிட்டு இருந்த காலம்லாம் இருக்கு. ஓப்பனா சொல்லணும்னா ஸ்கூல்ல காலைல கொண்டு போய் விட்டா என் பிள்ளை பாதுகாப்பா இருக்கும், நான் வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள கூப்பிட்டு வந்துருவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இப்ப அதெல்லாம் போயிருச்சு. அதுவே நம்மளுக்கு தெரியல.
அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்துல ஸ்கூல், பஸ் ஸ்டாண்டு, அது அவங்க போய் ஸ்பீச் கொடுக்குறது, தைரியமா இருங்க, தைரியத்தை உருவாக்குறது, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சிங்கப்படை பெண் வந்து ஸ்கூலுக்கு வெளியில மட்டும் இல்ல, ஸ்கூலுக்குள்ளேயும் போய் ஸ்பீச் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல குழந்தைங்களுக்கு தான் அந்த ஒரு தைரியம் வரணும், அந்த தைரியத்தை வர வைக்கணும். உங்களுக்கு ஒரு இஷ்யூஸ்னா டைரக்டா பேரண்ட்ஸ்ன்னு கூட கிடையாது, எங்களை பார்த்து நீங்க டைரக்டாவே சொல்லலாம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஸோ நாங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் அது நடந்திருக்கு. அதுல நிறைய கிரிட்டிசம் பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து. அதாவது எப்படின்னா, பேசிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க கிரிட்டிசம் எதையுமே காதுல வாங்கிக்கிற ஐடியால நாங்க இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த எம்எல்ஏ நம்ம தெரு பக்கம் வந்திருக்காரான்னு கேட்டாலே யாருக்கும் தெரியாது. எங்கெங்கெல்லாம் வருவாரு, கல்யாண வீடு, இளவு வீடு, அதுக்கு மீறினா அவங்க ஒரு பிரச்சார மேடை மாதிரி ஒண்ணு போடுவாங்க. எதுக்கு மேடை போட்டு எதுக்கு என்ன பேசுனாங்கன்னே தெரியாது, அங்க பார்க்கலாம். அதை தாண்டி எம்எல்ஏ பார்க்க முடியுமானா கிடையாது. ஆனா இன்னைக்கு சட்டமன்ற அலுவலகம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. எத்தனை பேர் போய் பார்த்துருப்பீங்க எம்எல்ஏ வாங்க? கண்டிப்பா கிடையவே கிடையாது. எனக்குலாம் அப்படியே ஒரு அலுவலகம் இருக்கானே தெரியாத அளவுக்கு இருந்தது எங்க ஏரியாலலாம். இன்னைக்கு சீரியஸாவே அந்த அலுவலகத்துக்குள்ள போய் எம்எல்ஏவை எங்களால பார்க்க முடியுது. எங்களோட எம்எல்ஏவை நாங்க பார்க்கலாம். ஒருத்தவங்க கிட்ட எனக்கே அது தெரியாது ப்ரோ. ஓப்பனா சொல்லணும்னா, நேற்று நான் ஒரு ஸ்கூல் விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, நீங்க ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எம்எல்ஏ அலுவலகம் டெய்லி வராரு, சட்டமன்ற அலுவலகத்துக்கு டெய்லி வராரு, நீங்க நேர்ல போய் பேசுங்க, ஒரு எஜுகேஷன் விஷயம் தானே, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? இது வந்து அடிப்படை மக்கள் சொல்றாங்க. ஒரு வியாபாரம் பார்க்குற ஒரு மக்கள் வந்து அதை சொல்றாங்கிறதே பெரிய விஷயம். எல்லாரும் கேட்டீங்களா என்ன மாற்றம் என்ன மாற்றம் என்ன மாற்றம் அப்படின்னு? அரசாங்க அலுவலகத்துக்கு போனா நடந்துகிட்டே தான் இருக்கணும், வெளியில கமிஷன் கொடுத்து அந்த வேலையை செய்யி. ஒரு ஸ்கூலுக்கு போகணும்னா ஒரு கட்சிக்காரங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்களுக்கு ஒரு 1000மோ 2000மோ கொடுத்து ஸ்கூலுக்கு என்ன ஏதுன்னு கேளு அப்படின்னு சொன்ன மக்கள் இன்னைக்கு அலுவலகத்துக்கு போ, அங்க எம்எல்ஏ இருப்பாரு, பேசுன்னு சொல்றாங்க. இதை விட மாற்றம் என்ன வேணும் இவங்களுக்கு? இதை விட என்ன வேணும்னு எனக்கு புரியல. இதை தாண்டி நாங்க மாற்றம் சொன்னோம். மாற்றம் கொண்டு வரலைன்னு மைக்க புடிச்சிட்டு ஓப்பனா சொல்லணும்னா அவங்க பாசையிலேயே சொல்லணும்னா, ஏன்னா இது அவங்கதான் சொன்னாங்க, நாங்க சொல்லவே இல்லை. ஓகேங்களா? மொத்த கொத்தூஸ் எல்லாம் உட்காந்து அழுன்னு அழுகுறாங்க. எனக்கு புரியல. இதுதான் மாற்றம், இதுதான் எங்களுக்கு வேணும். ஒரு நார்மல் பீப்புள் நம்புறாங்கல்ல, இப்ப போனா வேலை நடக்கும், காசு கொடுக்க தேவையில்லை. அவங்கள பார்க்கணும்னாலே, எம்எல்ஏ பார்க்கணும்னால நம்ம காசு கொடுத்து போன காலம் இருக்கு. யாராலையும் நம்ம இதை வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஓப்பனா சொல்லணும்னா, ஒரு எம்எல்ஏவையோ ஒரு கட்சிக்காரங்களையோ ஒரு மினிஸ்டரையோ நம்ம பார்க்கணும்னாலே அங்க இருக்க வெளியில இருக்கவங்களுக்கு நம்ம காசு கொடுத்து போய் மீட் பண்ண காலம்லாம் இருக்கு. வேணா இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, கண்டிப்பா இருக்கு. ஆனா இன்னைக்கு எதுவுமே தேவையில்ல, யாரோட பர்மிஷனும் தேவையில்ல, நீங்க போய் அலுவலகத்துல போய் மீட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, உங்களால மீட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதை விட வேற என்ன வேணும்? இதுதான் மாற்றம் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா வந்து பெண்களுக்காக அவர் நிறைய முன்னெடுத்துட்டு இருக்காரு, கண்டிப்பா எடுப்பாரு. நிறைய பேர் சொல்றாங்க 2500 தரேன்னு சொன்னீங்களே, தரலையே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எந்த மக்களும் கேட்கல. ஓப்பனா சொல்லணும்னா, மக்கள் அவருக்கு டைம் இருக்கு, டைம் கொடுக்கட்டும், பொறுமையாவே பண்ணட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தெரியப்படுத்தட்டும் ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு அவரால் பண்ண முடியுங்கிறதே அவர் வெளிப்படையா சொல்லட்டுங்கிற அளவுக்குலாம் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கூவுறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா 200 அவங்க மட்டும்தான் கூவிட்டு இருக்காங்க இப்ப வரைக்குமே. இந்த கூவுன்னு கூவிட்டு இருக்காங்க. என்னமோ அதாவது சொல்லுவாங்களா, ஒரு பழமொழியெல்லாம் இருக்கு, சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. அவங்க எல்லாம் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். 5 வருஷம் ஏன் மேடம் உங்களுக்கு தொண்டையில ஏதாவது ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்களா? 5 வருஷம் நீங்க கத்துன்னு கத்திருக்கலாமே. 30 நாள்ல கத்த 5 வருஷம் கத்திருந்தீங்கன்னா 30 நாள் நீங்க கத்தவே தேவையில்லாம இருந்திருக்கலாமே. விஜய் வந்து மேஜிக் மேனுங்க. அமெரிக்காக்கு லண்டனுக்கு எல்லாம் போய் ஷூட்டிங் போய் மேஜிக் கத்துட்டு வந்திருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, சக்கடை தண்ணி வருதா சூ அப்படின்னு போட்டோன்னே அப்படியே நிப்பாட்டுறதுக்கு. ஏங்க, அவர் வந்து சாதாரண நம்மள மாதிரி ஹியூமன் தான். ஓகேங்களா? என் அண்ணன், என் அம்மா, என் புள்ள அப்படின்னு அத்தனை பேரும் சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வீட்டு பிரச்சனையே 1 மணி நேரத்துல தீர்க்க முடியாது. சரிங்களா? அவன் ஒரு கொஞ்சமா தான் பண்ண முடியும்.
உடனே எடுத்தோன்னே மேஜிக் போட்டு மந்திரம் போட்டு ஜி பூம்பா உங்களை மாதிரி வந்து இல்லைங்க, உங்களை மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளீச்சிங் பவுடரை போட்டு விட்டு என்ன வேணாலும் பேசலாம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடந்து காட்டணும்னு வேணா ஒரு தடவை நடந்து காட்ட சொல்லுவோமா? ஏங்க தெளிவா உண்மையை சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி எந்த குழந்தையாவது உட்காந்து அதாவது சட்டசபையில என்ன நடக்குது, என்ன பேசுறாங்க, இவன் ஏன் இப்படி பேசுறான் அப்படின்னு பச்சை குழந்தை கூட இப்ப சொல்லுது. இது தப்பு. இதுல வர புரோட்டோகால், அதுவும் புரோட்டோகால் படி எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல என்ன நடக்குதுங்கிறத எல்லாருக்குமே லைவா புரோட்டோகால் பண்ணி காமிச்சிட்டாங்க. இப்ப எங்க போனாலுமே எல்லாருக்குமே தெளிவா தெரியுது புரோட்டோகால்னா என்னன்னு. ஆனா என்னன்னா இன்னுமே அந்த 200 ஊபிஸ்க்கு புரோட்டோகால் அவங்களுக்கு அந்த மைண்ட்லயே இருக்கிறாங்களா, அதனால புரோட்டோகால்னு சொல்லிட்டு புரோட்டாவையும் மாவையும் சால்னாவையும் தான் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆக்சுவலி வந்து எனக்கு ராஜ்மோகன் அவர் வந்து உண்மையிலே ரொம்ப பாராட்டணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கும் சின்னதா ஒரு பென்சில் கொடுத்தா கூட விளம்பரம் தேடும். எதனால ஸ்டாலின் சார் சொல்றாருல, எதனால் தோற்றம், ஏன் நம்ம ஆளுங்களை ஏன் ஓட்டு போடல அப்படின்னு கேட்டா ஓப்பனா சொல்லணும்னா விளம்பரம் தேடுவதை தாண்டி மக்களை தேடுங்கள், அவ்வளவுதான். ஏன்னா விளம்பர மாடல் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு போன விஷயம். அந்த விளம்பரத்தை அவர் தவிர்க்கிறது தான் இன்னும் அவரை மேலும் 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 வளர வைக்குதுன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கும் பேக் அந்த ஒரு ஃபீல் இருக்குங்க. ஆக்சுவலி வந்து எத்தனை பேர் லேப்டாப் திறந்தோடனே அதாவது ஸ்டாலின் சார் போட்டோ வந்தப்போ நிறைய பேர் அதை ஸ்க்ரீனை மாத்துறதுக்கு அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஓப்பனா சொல்லுங்க, அந்த இதெல்லாம் அழிச்சா வந்துட்டு நான் வந்து வாரண்டி கொடுக்க மாட்டேன்லாம் சொன்னவங்களா இருக்காங்க. ஸோ இது பேர் விளம்பரம் தேடுறது. இன்னைக்கு அப்படி இல்லை. அது ஒரு பெரிய மாற்றம் தானே. இதை விட என்ன மாற்றம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பண்ண முடியலன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. டெண்டரா இருக்கட்டும், கேன்சல் ஆன விதமா இருக்கட்டும், யோசிச்சு பாருங்க. பழைய டெண்டர் கேன்சல் ஆகுது, அது எவ்வளவு ஊழல் கொடுத்தோம். ஒருத்தர் வந்து நான் அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல, பட் ஒருத்தர் பேட்டிலேயே சொன்னாரு, நான் அவ்வளவு காசு கொடுத்து அந்த டெண்டர் எடுத்தேன் அப்படின்னு. தெரியுது, வெளியில வந்துருச்சா ஊழலே? இப்ப எங்க போச்சு? ஊழல் இல்லா தமிழகமா மாத்துறதுக்கு மாற்றம் வந்துருச்சா? 100% நான் சொல்லல, ஆனா வந்துச்சா வரலையா அதான். அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால மது விலக்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கையிலன்னு சொன்னவங்களுக்கு 717 ஒயின் ஷாப்பை மூடி இருக்காரா? ஸ்கூல் ஒயின் ஷாப்பு எத்தனை பேரோட அந்த ஒரு ஆனந்தம் அது. விளம்பரம் தேடுற எத்தனையோ பேருக்கு நடுவுல அம்மா உணவகத்தை புதுப்பிச்சிருக்காங்களா? இன்னைக்கு ஜெயலலிதா போட்டோவை எடுக்கல. என்னோட கேள்வி என்னன்னா, பேரை மாத்தினாரா? அவர் நினைச்சாருன்னா விஜய் உணவகம், விஜய் தமிழ்நாடு அரசு விஜய் விலையில்லா உணவகம் மாத்திருக்கலாமே. இதே ஸ்டாலின் சார், நான் என்ன கேக்குறேன்னா, இதே மக்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேள்வி கேக்குறேன். எத்தனை திட்டங்கள் அம்மா ஆரம்பிச்சு பேரை மாத்திருக்காங்கன்னு லிஸ்ட் சொல்லலாமா? நெட்ல போட்டீங்கனாலே உங்களுக்கு லிஸ்ட் வந்துடும். உள்ள போகும்போது அம்மாவோட எல்லாமே இருக்கும், அடிக்கல் அம்மாவோட தான் இருக்கும். ஆனா உள்ள போனா வேற ஒருத்தரோட பேரா இருக்கும். அந்த பேர் வரணுங்கிறதுக்காண்டி எவ்வளவு விஷயங்கள் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் தெரியாது. நிறைய பேர் கரண்ட் போயிருக்கு, கரண்டோட இது அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா, கண்டிப்பா வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியில எவ்வளவு கரண்ட் போச்சுங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுவும் இல்லாம கரண்ட்ல பயங்கர ஊழல் நடந்திருக்கு. அந்த ஹார்டிஸ்க் ப்ராப்ளமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய சதி உருவாக்குறாங்க. ஆக்சுவலி 6 மாசம் அமைதியா இருப்பேன்னு சொன்னதுக்கு காரணம், அமைதிக்கு வந்து பின்னாடி இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் நடக்குது. அமைச்சர் ரமேஷ் சாரை உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஒரு சல்யூட்டே பண்ணலாம் அவருக்கு தனியாவே. ஏன்னா நிறைய எல்லாரோட மைண்ட் செட்ல என்னன்னா, அவரே சொன்ன மாதிரி தான், எல்லாரும் அவரோட ஜாதியை மட்டும்தான் பாக்குறீங்க. முதல் விஷயம், தமிழக வெற்றி கழகத்தை நம்பி ஓட்டு போட்ட அத்தனை பேருமே ஜாதி பார்க்காம ஓட்டு போட்டாங்க. இதுதான் முதல் மாற்றம். அந்த மாற்றத்துக்கு ஏத்த மாதிரிதான் வேலை செய்யறாங்க, பயங்கரமா வேலை செய்யறாங்க, சூப்பரா வேலை செய்யறாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லாதான் இருக்கு. நிறைய பேர் இதுல வந்து கீழே கமெண்ட்ல கழுவி ஊத்துவீங்க. ஆனா ஊத்துனாலும் உண்மை ஏதோ அதை மறைக்க முடியாதுல்ல. நீங்க வாங்கின அந்த 200க்கோ இதுக்கோ வேலை செஞ்சுதான் ஆகணும், அது எங்களுக்கு புரியுது, இல்ல நான் சொல்லவே இல்லை. ஆனா அந்த வேலையை மக்களுக்காக செஞ்சீங்கன்னா அடுத்த தடவை வர்றதுக்காவது எதிர்கட்சியா இந்த வட்டம் வந்திருக்கீங்க.